ஹர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. அடியார் மக்களை வணங்கி பெரியவர்களே, இன்று ஆடி அமாவாசை திருநாள். அப்பர் சுவாமிகளுக்கு எந்தை பிரான் கைலை காட்சி அருளி நல்கிய ஒரு அருமையான பொன்னாள். இந்த அருமையான நாளிலே திரு ஐயாற்றை சிந்தித்தாலே நமக்கு மிக்க பெருமை. நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த புண்ணியம் சென்றடையும். திரு ஐயாற்றிலே இருக்கிற பெருமானை ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற போது அந்த பெருமான் யாருக்கு அனுக்கிரகம் செய்கிறார் தெரியுமா? பணிந்தவர் அருவினை பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. யாரெல்லாம் அந்த பெருமானுடைய திருவடிகளை பணிகிறார்களோ அவர்களுடைய வினையை நீக்குபவன் அவர் சொல்ல, வினை பற்றை நீக்குபவன். ஏன்னா ஏற்கனவே செய்த வினைகள் அது ஒரு பக்கம் இருக்கும், அதை நம்ம அனுபவிச்சே தீரணும். அடுத்து நாம் வினை செய்யாமல் இருக்கும் பொருட்டு, ஏன்னா எந்த பொருள் மீதாவது நாம் பற்று வைக்கின்ற பொழுதுதான் அது வினையாகிறது, ஒரு செயலாகிறது. அதனால வினை செய்வதற்கு வழிகோலாக இருக்கின்ற பற்றை அறுத்து அருள் செய்பவன். யாருக்கெல்லாம் அருள் செய்யறான்? பணிந்தவர்களுக்கு அருள் செய்கிறான். அப்ப பணியாதவங்களை ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த பள்ளியிலே படிக்க வருகின்ற மாணவனைத்தான் அடித்து திருத்துவார். யாரெல்லாமோ திறன போறவங்களை கூப்பிட்டு திருத்த முடியாது. அதே போல இறைவனை யாரெல்லாம் பணிய துணிகிறார்களோ அவர்களுடைய வினைப்பற்றையெல்லாம் அறுக்கின்ற பெருமானவன். அந்த பெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? திருமாலும் நான்முகனும் ஒரு நேரத்திலே தேடி தேடி அகன்றும் ஆழ்ந்தும் தேடி தேடியும் காண முடியாத திருவடியுடைய பெருமான் நமக்கு ஐம்புலன்களும் ஒடுங்குகின்ற வேளையிலே அஞ்சேல் என்று அருள் செய்ய காத்திருக்கின்றான். அந்த ஐயாற்று பெருமானுடைய திருவடி மலர்களை மன மொழி மெய்களால் இருந்த இடத்திலிருந்தே தெற்கு நோக்கி வணங்கி நம்முடைய சிந்தையெல்லாம் திரு ஐயாற்றிலே செலுத்தி அப்பெருமானுடைய திருவடி மலர்களை வணங்கி